நண்பர் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்பில பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அதிகமா கேட்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மட்ட கேட்குற சில விஷயங்கள் வந்து வீட்டு குறிப்பில நெறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் கிரீம். அதாவது ஃபேஸ அழகுபடுத்துறதுக்காகவும், உடல்ல உள்ள ரோமங்கள் அகற்றுகிறதுக்கு, உடல்ல உள்ள கருநிறத்த மாத்துறதுக்கு, பருக்கள் மாத்துறதுக்கு, மரு மாத்துறதுக்கான நெறைய குறிப்புகள் வந்து அடிக்கடி நம்மள்ட்ட வந்து WhatsAppல கேட்பாங்க. நம்மளும் சொல்லியிருக்கோம். நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முகத்துக்கு நெறைய விஷயம் பேசிட்டோம். முகத்துக்கான கிரீம்கள் வந்து நம்ம ஒரு புறம் வீட்டு குறிப்பில சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கிரீம் நம்மட்ட இருக்கு. வாங்கி பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா பாதாம், பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவு இதிலலாம் செய்யப்பட்ட இயற்கை கிரீம்கள் நம்ம செய்து குடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நெறைய பேர் பயனடைகிறாங்க. பண்டிகை நேரங்கள்ல நம்ம நெறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டு கூட குடுக்குறோம் அத. சரிங்களா? உங்களுக்கு அது சிறிதளவு அமௌண்ட்டுகள் அதிகமா இருந்தாலும், அதில சேரப்படப்பட்ட அந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து அதிகமான விலையில உள்ளது. கிராம் கணக்குல ரேட்டு கொண்டது தான் இந்த குங்குமப்பூ இதெல்லாம். அதெல்லாம் வந்து செய்றனால அதுக்கு ரேட்ல காஸ்ட்லி இருந்தாலும் நம்ம செய்து கொடுக்கோம். இத முடியாதவங்க ஆக்சுவலா வந்து பல முறைகள கையாண்டு முடியாதவங்க வந்து இப்பவும் ஒரு குறிப்பு சொல்றேன். நீங்க வந்து அத பயன்படுத்தி பாருங்க, செய்து பாருங்க. எல்லார் வீட்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேன் வச்சிருப்பீங்க. அப்படி ஒரு வேளை தேன் உங்களுக்கு இல்ல அப்படின்னா, எங்கள்ட்டயும் இருக்கு. நீங்க வாங்கிக்கலாம். இல்ல பக்கத்து அருகாமையில உள்ள கடையில இருந்து கூட நீங்க வந்து தேன் வாங்கிக்கங்க. சரிங்களா? தேன் வாங்கி எப்பவும் வீட்ல வச்சுக்கங்க. அது எல்லா விதமான மருத்துவ குணமும் அதில இருக்கு. உடம்ப குறைக்கிறது, கூட்டுறது, அழகுபடுத்துறது எல்லா விஷயங்களும் அதில இருக்கு. தேன் வச்சுக்கங்க. ஏன்னா, எந்த சித்த மருந்துகள் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றதுக்கும் தேனை பயன்படுத்த சொல்லுவாங்க. அதனால தேன் வீட்ல இருக்கிறது நல்லது தான். இப்போ என்ன செய்றீங்கன்னா, ஒரு மாதுளை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தேவையான அளவு அதாவது ஒரே மாதுளையில நீங்க வந்து செய்து உங்களுக்கு காஸ்ட்லியான செய்ய விரும்பல. ஏன்னா, ஒரு மாதுளையே பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ வரைக்கும் மாதுளைகள்லாம் இருக்கு. ஒரு மாதுளைப்பழம். அந்த அளவுக்கு காஸ்ட்லியா நீங்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு மாதுளைய நீங்க 2 ஆக்கியோ, இன்னும் 4 ஆக்கியோ நீங்க வந்து அதில உள்ள மாதுளைய எடுத்து, வித்துக்கள எடுத்து, அ அது ஒரு நல்ல அரைங்க, மென்மையா அரைங்க. மாதுளைய வந்து நல்லா பசுமையா அரைச்சு, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அத அரிப்புச்சு நல்லா அரிச்சிருங்க. கிரீம் மாரி அரிச்சிருங்க. அத நல்லா அரைச்சு, அது கூட இந்த ஒரு சொட்டு தேன், ஒரு மூடியோ, ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு தேன அதில மிக்ஸ் பண்ணி, அத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ்ட் லெவல்ல கொண்டு வந்துருங்க அத. மாதுளையும் தேன் தான் சொல்லியிருக்கோம். பெரிய காம்பினேஷன் ஒண்ணும் இல்ல. ஈஸியா நீங்க பண்ணிறலாம் வீட்ல. அத வந்து முகம், கழுத்து தேவையான பகுதி உங்களுக்கு எங்கெல்லாம் போடணுமோ, முடிந்த அளவுக்கு தேவையான பகுதியில போடுங்க. ஆ தலையிலலாம் பட்டுறாம ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. தேன் கலந்திருக்கனால சொல்ல வரேன். அதாவது சருமங்கள்ல வந்து நெறைய போடுங்க. ஃபேஸ்ல எல்லாம் போடுங்க. கழுத்து பகுதி. சரிங்களா? நெறைய கருப்புகள் வந்து அதிகமா உள்ள இடங்கள் நெறைய இருக்கும். அதுலலாம் நீங்க வந்து அத நல்லா தடவுங்க. தடவிட்டு ஒரு 1 ஹவர் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அத நல்லா வாஷ் பண்ணிருங்க. இல்லன்னா குளிக்கும்போது அத நீங்க குளிச்சுருங்க. இத வந்து நீங்க வந்து ஒரு மாதத்துக்கு 4 முறை அல்லது 2 முறைகள் செய்து வாங்க. கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்குல செய்திருப்பாங்க. பல விஷயங்கள் ஆக்சுவலா தக்காளியில, வெள்ளரிக்கால பல விதங்கள் செய்து பார்த்தவங்கலாம் இருக்காங்க. நம்மளும் சொல்லியிருக்கோம். அந்த வரிசையில நம்ம இப்ப சொல்ல போறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எ இப்போதைக்கு மாதுளையும், தேனும் சொல்லியிருக்கோம். இதையும் ஒருக்க நீங்க ட்ரை பண்ணி செய்து பார்க்கலாம். நேரங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு வேணும், உடம்பு வறட்சி இல்லாம, முகம் பளபளப்பாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, கண்டிப்பாக செய்து பாருங்க. இது உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்களுக்கு அதிகமாக இத ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பெரிய பயன்பாடாக இது இருக்கும். மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.